விட்டுடாதீங்க. அந்த பொண்ணு அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கப்பா. இவளை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சிருக்கணும். கட்டிக்க போறவன் இல்ல, கட்டிக்கிட்டவன். அது நான் தான். ஆ? உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. இருக்கும். இவ்வளவு அழகான பொண்டாட்டிக்கு 100 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுப்ப, கூடையோட வாங்கி கொடு. கூடையோட செஞ்சிருவோம். இங்கதான் இருக்கியா நீ? வரேன். எடுத்து நான் வந்துடுறேன். வண்ண நிலவே வா, வசந்த மண்டபமே வா. வா. என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. கார்த்திக், இன்னைக்கு நமக்கு 100வது நாள்ல கல்யாணம் ஆகி, அதுக்காக என் பொண்டாட்டிக்கு இது கூட பண்ணக்கூடாதா? வா. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா. மா, மா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 100 நாள் ஆகுது. அதனால உங்க கையால எங்களை வாழ்த்துறீங்களா? கண்டிப்பா கண்ணு. வாமா வாமா. 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்கப்பா. நன்றிமா, நன்றி. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு வர கோவத்துக்கு. அது ஒண்ணு இல்ல, கோமாப்புரா. நான் பாத்துக்கிறேன். நான் வந்து கஷ்டம். சரிப்பா. நில்லு. நில்லுங்கறால காவ்யா, நில்லு. ஐயோ, லூசு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யோவா, நீ பாட்டுக்கு லூஸ் தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நான் என்ன லூஸ் தனமா பண்ணேன்? நீ பண்றது எல்லாமே லூசு தனம் தான். எவனாவது கல்யாணம் ஆகி 100வது நாள பேப்பர்ல விளம்பரமா போடுவானா? ஓ, இப்படி விளம்பரம் கொடுத்தது இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் இருப்ப. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகத்திலேயே தாம் பொண்டாட்டிய என் அழகு ரச்சமை எவனுமே இல்லைன்னு தெரியுது. எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு லூசு இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. இப்ப என்ன திட்டுற பாத்தியா? இதுதான் நான் கொஞ்ச நாளா மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு இப்ப அப்படியே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு திருப்தியா இருக்கு. கண்டினியூ, நீ நல்லா திட்டு. நீ திட்டுறதை கேட்கும் போது அப்படியே மனசு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி எதமா இருக்கு. எதமா இருக்கு? ஆமா. இங்க வா. காவ்யா, அடிக்கிற அடியை எவனோ கோயில் மணியை வச்சு மேட்ச் பண்றான். ஏமா அந்த புள்ளைய போட்டு ஏமா அடிக்கிற? அக்கா, அவங்க என்ன அடிக்கல. இது ஒரு வகையான வேண்டுதல். அவங்க கையால நான் 100 கோட்டு வாங்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேர்த்தி கடனை இன்னைக்கு தான் தீர்த்துட்டு இருக்கோம். அப்படியா? பொம்பளை பிள்ளை கையால அடி வாங்குறியன்னு கேட்டேன். நீ நல்லா கொட்டுமா? போட்டு விட்ட. ஓ, கண்டினியூ. என்னாச்சு? மண்டையா இல்ல கருங்கல்லா? உன்னை அடிச்சு என் கை தான் வலிக்குது. ஐயோ, என்ன ரொம்ப வலிக்குதா? இன்னும் வேணாம். அப்போ அந்த அழகான பஞ்சு முட்டை கைக்கு நான் ஒரு gift வாங்கி வந்திருக்கேன். என்னது gift? என்ன gift? டைமண்ட் ரிங்கா? ஆக்சுவலா டைமண்டை விட காஸ்ட்லியா ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தேன். அவன் இல்லன்ட்டான். அதான் இதே கொடுக்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன நீ பார்த்தோன்னே வேணான்னு சொல்ற? நான் எவ்வளவு பார்த்து வாங்கினேன் தெரியுமா? போட்டுக்கோ. ஓ, உனக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா சொல்லு, நானே என் கையில போட்டு விடுறேன். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் போய் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நம்ம கான்ட்ராக்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் நிரந்தரமா பிரிய போறோம். இந்த மாதிரி மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா என் மனசு மாறிடும் நினைச்சிட்டீங்களா? என்ன ஒரு ஜோக்கு. இனிமே மாறதுக்கு என்ன இருக்கு? உன் மனசுதான் ஆல்ரெடி மாறிடுச்சே காவ்யா. ஆக்சுவலா உனக்குள்ள லவ் வந்துருச்சு. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. உண்மைதான் பார்த்தி, என் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சுதான்.
ஆனா அதை என்னால வெளிப்படுத்த முடியாது. அப்படி ஒரு சூழல்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹலோ, என்ன ரொம்ப தீவிரமா வச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. சேம் பெஞ்ச். எனக்கு கூட உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. இந்த ரிங்க போட்டுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு இந்த ரிங்கை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. எனக்குலாம் வேண்டாம். திருப்பி கொடுக்கறதா? அதெல்லாம் முடியாது. நான் எவ்வளவு ஆசையா வேணாம் தெரியுமா? டிசைன் பிடிக்கலையான்னு சொல்லு, நான் போய் வேற டிசைன் மாத்திட்டு வந்துடலாம். பிடிக்காதவங்க எது கொடுத்தாலும் அது பிடிக்காததான். நல்ல மூட்ல வந்தேன், ஆனா நான் ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் உங்களை அப்செட் பண்ணல, நீங்க தான் உங்களை அப்செட் பண்ணிக்கிறீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு, எங்க போற? இது உனக்காக வாங்கினது. அட்லீஸ்ட் என்னோட ஆசைக்காவது உன் வரல ஒரே ஒரு தடவை அதை போட்டுட்டு அப்புறம் கழட்டிடு ப்ளீஸ். சரி, கெஞ்சி கேட்கறதுனால ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா மோதிரத்தை விரல்ல போட்டுக்கிட்டதுனால உங்களை ஏத்துக்கிட்டேன்னா நீங்க நினைக்க கூடாது. ஐயோ சாச்சே, அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? கொடுங்க. காட்டு. நானே போட்டுக்கிறேன், கொடுங்க. ஓ ஓ, இந்தா. என் விரலுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. இருக்கும்ல, அன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கே தெரியாம நான் அளவெடுத்துட்டேன்ல. அளவெடுத்தீங்களா? வேற எதுவும் இல்ல, விரல் விரல் மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆமா, இந்த நூலை சுத்தி விரலை சுத்தி அளவெடுப்பாங்களே, அந்த அளவு. இவ்வளோ நாளா ஒரே ரூம்ல இருந்ததை நினைக்கும் போது பயமா தான் இருக்கு. நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, அதெல்லாம் விடு. மோதிரம் நல்லா இருக்கு. இந்த மோதிரம் விரலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைமண்ட் மோதிரத்துக்கே ஒரு வேல்யூ வந்திருக்கு. சரி வாயா, அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஜோடியா போய் சாமி கும்பிட்டா சாமி நம்மள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சத்தியமா நடக்காது. இப்ப என்ன, சாமி கும்பிடணும் அவ்வளவுதானே? ஜோடியா அர்ச்சனை தட்டு அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ வந்தா மட்டும் போதும். வாங்க. दीर्घ सुमंगली भव. वांगो. यार पेर के अर्चना है? काव्या. काव्या पार्थिवन्नामदये से तुडुंगो. सगो कुटुंबानां धैर्य वीर्य विद्या बल आयुल आरोग्य ऐश्वर्यानां अभिवृद्ध्यर्थम. பாத்தியா, செகண்ட் டைம் இது. நீ என் பெரிய, நான் உன் பெரியன்னு சொல்றது. இதுல இருந்து தெரியலையா நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு? தெரியாதனமா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தி மேல எனக்கு இருக்கிற அன்பு அதிகரிச்சுட்டே இருக்கு. தயவு செஞ்சு என் மனசுல வேற எந்த ஒரு உணர்வையும் ஆசையையும் உருவாக்கிடாத. அவருக்கு பொருத்தமானவன் நான் இல்லை. உண்மையை மறைச்சு அவருக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ நான் நினைக்கல. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்திலையும் நான் பார்த்திக்கு மனைவியா இருக்கவே கூடாது. காவியா என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. அவ என்னோட காதலை ஏத்துக்கணும், அவ என் கூட சேர்ந்து வாழும். நீதான் காவியாவை கடைசி நேரத்தில் எனக்கு கொடுத்த. அந்த காவியாவை என்னைக்கே என் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கிடக்கூடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் காவியா என் கூட தான் வாழணும். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் அவதான் எனக்கு மனைவியா இருக்கணும்.
விபூதி வச்சுக்கல? ம்ஹும். ஏன்? நான் வச்சு விடணுமா? நம்ம 2 பேரும் பிரிய போற நாள் நெருங்கிட்டே இருக்கு. அதனாலயே என்னமோ தெரியல, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு செய்யணும் தான் தோணுது. மத்தபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. நான் உங்களுக்கு பொட்டு வச்சு விடுறேனேன்ட்டு தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க. ஆ ம் ஓகே. பிரியா, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, நீங்க அப்புறம் ஏன் மறுபடியும் இதெல்லாம் பண்றீங்க? ஆ, நான் என்ன பண்ண பிரியா? இன்னைக்கு ஹோம்ல பசங்களை எல்லாம் போய் பாத்தீங்களா? எதுக்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆ, நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேனா இல்ல என் ஹோம்ல இருக்கிற பசங்க கேட்டாங்களா? நீங்க ஏன் வாலண்டியரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 100வது நாள். அதுக்காக தான் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு நல்ல நாளில் 4 பேருக்கு நல்லது பண்ணா அந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நாளாக அமையும்ல. அதாங்க இப்படி பண்ணேன். நமக்கு கல்யாணம் ஆன நாள் நல்ல நாள்னு நீங்க சொல்றீங்களா? அன்னைக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட சந்தோஷமே இல்லைன்னு சொன்னீங்க. பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னமோ நல்ல நாள்னு சொல்லி புது ட்ரெஸ் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஜீவா. ஏங்க, அன்னைக்கு நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்லங்க, ஏதோ அத்தை மேல இருந்த ஆத்திரத்துல அப்படியே என்னையும் மீறி பேசிட்டேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அதையே சொல்லி சொல்லி என்ன ஹர்ட் பண்றீங்களே. ஐயோ ஜீவா, நான் எங்கங்க உங்களை ஹர்ட் பண்றேன்? நீங்க சொன்னத கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே திரும்ப சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஆழமா பதிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போகல. அன்னைக்கு நான் பேசினது தப்பு தாங்க. அதனாலதான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி, எல்லாருக்கும் ட்ரெஸ் ஸ்வீட் எல்லாம் வாங்குனீங்கல்ல, டோட்டலா எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க செலவு பண்ணதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. கடன் அன்பை முறிக்கும். என்னங்க, நான் யாரோ மாதிரி அமௌண்ட்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க இது நம்ம ஹோம், இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம ஃபேமிலி மாதிரி பாத்துக்கணும்னு. அதான் வாங்கி கொடுத்தேன். அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா அதெல்லாம் அப்போ. என்னைக்கு நீங்க என் கூட கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்களோட நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சுன்னு சொன்னீங்களோ, அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏதோ கடமைக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற பேர்ல நடிச்சிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்னங்க சென்டிமெண்ட், எமோஷன்ஸ் எல்லாம். நீங்க இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இல்ல ஜீவா, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். முன்னாடி பண்ண தப்ப இனிமே பண்ண மாட்டேன். நீங்க யாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் உங்ககிட்ட ஏமாற மாட்டேன். அன்பா பேசுவீங்க, பாசமா பழகுவீங்க, நிறைய நம்பிக்கை கொடுப்பீங்க. நானும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பெரிய குண்டா தூக்கி என் தலையில போட்டுருவீங்க. உன் கூட வாழறதுல சந்தோஷமே இல்ல, நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால தாங்க உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்.
என்னங்க 50,000 என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க? ஹோம்ல உள்ள பசங்க பெரியவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டேன். நான் தான் வேண்டான்னு சொன்னேன்லங்க. நானும் அதை தாங்க சொல்றேன். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தா போதும். மத்தபடி அந்யோன்யமா பழகி ரொம்ப நம்பி அதுக்கப்புறம் நம்மள நாமே நொந்துக்கிட்டு சாகிறதுக்கு இப்படி நீங்க ஜீவாவா இருங்க, நான் பிரியாவா இருக்கேன். நான் கிளம்புறேன். பிரியா ஒரு நிமிஷம். உங்களுக்கு கொடுக்கணும்னு சாரி வாங்கிட்டு வா. சாரிக்கு எவ்வளவு பில் ஆச்சு? ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு சாரி கூட வாங்கி கொடுக்க கூடாதா? இப்போ நீங்க அன்பா கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நான் ஆசையா அந்த புடவைய கட்டிட்டு இருக்கும்போது என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் நிம்மதி எல்லாமே போச்சுன்னு சொல்வீங்க. வேண்டாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. நன்றிப்பா. பார்த்தி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னது? அது நேத்து ஷாப்பிங் போனப்போ அப்பாக்கு ஷர்ட்ஸ் எடுத்தேன். எல்லா சைஸும் மாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு எதுவுமே செட் ஆகல. ரிட்டர்ன் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா உங்களோட ஷர்ட் சைஸும் இந்த ஷர்ட் சைஸும் ஒன்று. அதான் உங்களுக்கு ஓகேனா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல திருப்பி கொடுத்துடலாம். ஏய், இது என்னோட ஃபேவரட் பிராண்ட் ஆச்சே. மாமாவும் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவா? ஆமாம்மா, இந்த பிராண்ட் தான் போடுவாரு. வேற பிராண்டும் யூஸ் பண்ணுவாரு. ஓ, எல்லா ஷர்ட்ஸும் என்னோட சைஸ்லயே இருக்கு. அதான் சொன்னேனே, சைஸ் தெரியாம மாறிடுச்சுன்னு. தெரியாமலாம் எடுக்கல, தெரிஞ்சே தான் எடுத்துருக்கேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க வேணா ஷர்ட் கொடுங்க, நான் போய் மாத்திக்கிறேன். ஏன் அவசரப்படுற? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஆசை ஆசையாக வாங்கியிருக்கேன். இதை போய் நான் வேணான்னு சொல்வேனா? உங்களுக்காகலாம் ஆசையா வாங்கல. இல்லையே, உன் கண்ணே சொல்லுது எனக்காக தான் வாங்கியிருக்கேன். இல்ல, நான் உங்களுக்காகலாம் ஒண்ணு வாங்கல. அப்படியா? சரி, அப்போ நீ எனக்காக வாங்கலன்னு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணு. அதெல்லாம் முடியாது, கை சுட்டுரும். பொய் சொன்னா தானே சுடும், உண்மையை சொன்னா சுடாது. வா வா உள்ள வா. இல்ல, எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை. நீ எனக்காக வாங்கியிருக்கேன்னு சொன்னா நான் ஏதாவது நினைச்சுப்பேன்னு அப்பாவுக்கு வாங்கினதா கதை விடுறேன். நான் உண்மையை தான் சொல்றேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்.
நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட காவியா. எப்படி சொல்றீங்க? அதான் கண்டே தெரியுது. ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா. வேணா நிரூபிச்சு காட்டவா? சரி பார். அது இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் வர சொன்னதும் வந்ததுக்கு தேங்க்ஸ்.